Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி காவல்துறையினர் வங்க மொழியை வங்கதேச மொழி என குறிப்பிட்டது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். வங்க மொழியை வங்கதேச மொழி என டெல்லி போலீசார் குறிப்பிட்டதற்கு அவர் தரப்பிலிருந்து கண்டன குரலானது எழுப்பப்பட்டிருக்கிறது. தேசிய கீதம் எழுதப்பட்ட வங்க மொழியை உள்துறை அமைச்சகம் இப்படி அவமதிப்பதாக அவர் தன்னுடைய கண்டனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முன்னதாகவே இந்த பிரச்சனையில பல கண்டனங்கள் எழுந்திருந்தன. தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை தீவிரமாக பதிவு செய்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருப்பது என்ன? விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வங்க மொழி அவமதிக்கப்பட்டதற்கு அவர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தேசிய கீதம் எழுதப்பட்ட வங்க மொழியை உள்துறை அமைச்சகம் அவமதிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தவறுதலாக நிகழ்ந்த பிழை அல்ல எனவும் ஆட்சியாளர்களுடைய மனநிலையே அப்படித்தான் இருக்கிறது என்ற ரீதியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹிந்தி அல்லாத மொழிகளின் மீது மத்திய அரசின் ஒரு தொடர் தாக்குதல் போலத்தான் இந்த விவகாரங்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இருமொழி கொள்கை என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. விருப்பப்பட்டு படிக்கக்கூடியவர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனால் மொழி திணிப்பு என்பது கூடாது. அதே நேரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து உள்ளூர் மொழிகளை அழித்து ஹிந்தி மொழியை தொடர்ந்து வளர்க்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக பல்வேறு கட்சிகளும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலேதான் தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது நாடு முழுவதும் தங்களுடைய உள்ளூர் மொழியை தாய்மொழியை நேசிக்கக்கூடிய கட்சிகள் மத்தியிலே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது ஏதோ மேற்கு வங்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு சிறு பிழை அல்லது அவமானம் என்ற ரீதியில் சுருக்காமல் இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக பல்வேறு மொழிகளுக்கும் நாளை இது போன்ற பிரச்சனை ஏற்படலாம். இது சிறு பிழை அல்ல என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்கு ஒரு கேடயமாக நிற்கிறார் என்றும் பொருத்தமான பதிலடி இல்லாமல் இந்த தாக்குதலை அவர் கடந்து செல்ல மாட்டார் என்றும் மம்தா அவர்களுக்கு அவர் துணை நிற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.